ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி நான் பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி யார் எவிக்ஷன்களை போவாங்க அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு அப்படின்ற விஷயங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. இன்னுமே அந்த தகவல் கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக கம்யூனிஸ்டுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. எல்லோ கார்டு ஃபார் திவாகர் அப்படின்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. ஆதரிக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்களா, இல்லை ஓட்ஸ் அடிப்படையில் அவங்க வெளியே அனுப்ப போகிறாங்களா, இல்லை கண்டென்ட் வந்து சொல்லிட்டு அவங்கள உள்ளே வச்சுட்டு கலை அனுப்ப போகிறாங்களா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, நாங்கள் ஓட்ஸ் படி தான் போக போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம டெய்லியும் வந்து ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட்டாக யார் இருந்தாங்களோ அவங்க தான் இந்த வாரம் வெளியே போயிருக்காங்க. அதாவது ஆதரை இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போயிருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோகமான ஒரு நாள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே தீரணும். ஏன் ஆதரை மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட் வீக் நான் வந்து ரொம்ப வியந்த ஒரு பெண் கண்டஸ்டன்ட்னா கண்டிப்பாக அது ஆதரை தான். எனக்கு வந்து ஏன்னா மற்றவங்க மேலே எனக்கு ஃபுல்லாக வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஆதரே ரொம்ப போல்டாக நிறைய விஷயங்கள் தெளிவாக வந்து எடுத்து வச்சாங்க. நிறைய விஷயங்களை போல்டாக கேள்வி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கண்டஸ்டண்ட்டாக சூப்பராக இருந்தாங்க. நம்மளும் அந்த வாரம் முழுக்க சப்போர்ட் பண்ணோம். அப்படியே டோட்டலாக வந்து 2வது வாரம் சேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாரையுமே வந்து ரொம்ப அதாவது வருத்தத்தில் ஆழ்த்திட்டாங்க தான் சொல்லி ஆகணும். நான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க நம்ம நினச்சோம், உடனே இப்படி வந்து நம்ம மாறி அப்படியே வந்து எஃப்ஜேக்கிலே இது பண்ணி எஃப்ஜேக்கிட்ட அழுவுறதும். ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு திடீர்னு அழுகுறாங்க. எதுக்காக அழுகுறாங்கன்னா நான் வீக் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கில் புலம்பி அழுகுறாங்க. நேற்று என்னடனா எஃப்ஜே வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வேறு விட்டார். அவங்க தான் என் பின்னாடி வராங்க, நான் அவங்க பின்னாடி போகல அப்படின்ற மாதிரி. இது மாதிரி அதுவும் இல்லாமல் ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப மனசு அளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரொம்ப ரூடாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வினோத் முன்னாடி காலை 8 வைக்கிற மாதிரி பண்ண விஷயங்கள் ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக கண்டிப்பாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாட்டில் எடுத்து வீசவா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் விஜய் பார்வதி முன்னாடி பாட்டிலே வீசி எரிஞ்சிட்டாங்க. அதனாலே நிறைய பேர் வந்து அந்த லோ பர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இந்த வாரம் செம்மையாக வந்து மாட்டுவாங்க நினச்சிட்டு இருந்தோம். கண்டிப்பாக மாட்டியிருக்காங்க. இந்த ஆதரவு தான் இந்த பிக் பாஸ் விட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செம்மையாக ரோஸ்ட் வாங்கிட்டு தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் வருது. ஏன்னா இந்த வாரம் முழுக்க அவங்களும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சரியான ரோஸ்ட் வாங்கி கடைசியாக இந்த பிக் பாஸ் விட்டு அவங்க தான் போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பர்சன் இந்த மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் விட்டு போகிறாங்க. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் விட்டு ஆதரவு போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.